டிவியில் இருந்து வெளியேறும் ஸ்டார் தொகுப்பாளர்கள் யார் யார் தெரியுமா? சின்னத்திரை ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்க்கும் தொலைக்காட்சிகளில் ஒன்றாக விளங்குகிறது விஜய் டிவி. இந்த தொலைக்காட்சி சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளும் தொடர்களும் எப்பொழுதும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறுவதுண்டு. ஆனால் இப்பொழுது இந்த தொலைக்காட்சியை ஒரு பிரபல நிறுவனம் கைப்பற்றியிருப்பதாகவும் இதனால் இதிலிருந்து சில நிகழ்ச்சிகள் நிறுத்தம் செய்யப்பட போவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. அதிலும் டாப் நிகழ்ச்சிகளாக இருப்பதாகவும் அதில் பணிபுரியும் தொகுப்பாளர்களும் சேனலில் இருந்து வெளியேற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து முழு விவரம் என்ன என்று பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நடுத்தர மக்கள் டிவிகளை வாங்கி வைக்க ஆரம்பித்தது முதல் தொடங்கப்பட்ட வெகு சில சேனல்களில் ஒன்று விஜய் டிவி. இது முதலில் வெளிநாட்டு தொடர்களும் இந்தி தொடர்களும் டப்பிங் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாகத்தான் அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டன. இப்பொழுது விஜய் டிவியில் அதிகம் பார்க்கப்படுவதாக இருப்பது ஒரு சில ரியாலிட்டி நிகழ்வுகளும் சில தொலைக்காட்சி தொடர்களும் தான். ஹிட் நிகழ்ச்சிகளாக இருக்கும் சூப்பர் சிங்கர், குக் வித் கோமாளி, நீயா நானா உள்ளிட்டவை நிறுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சில நிகழ்ச்சிகள் அரைத்து அரைத்து வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் முன்னர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு நிறைய பார்வையாளர் இருந்ததாகவும் கடந்த சில வருடங்களாக இதன் டிஆர்பி ரேட்டிங் தொடர்ந்து குறைந்து கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நட்சத்திர தொகுப்பாளர்களாக இருப்பவர்கள் பிரியங்காவும் மாகாப்பா ஆனந்தும் தான். இதில் இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்யும் சேட்டுகளை பார்க்கவே பலர் காத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் தனியாக சில மேடை நிகழ்ச்சிகளையும் விஜய் டிவியிலேயே வேறு சில ஷோக்களையும் கூட தொகுத்து வழங்குகின்றனர். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி கடந்த சில சீசன்களாக அரைத்து வருவதாகவும் இந்த நிகழ்ச்சி முழுக்க போட்டுவிட்டு விஜய் டிவி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இத்துடன் மாகாப்பா மற்றும் பிரியங்காவையும் இதிலிருந்து விலகுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சமூகத்தில் நடைபெறும் பல்வேறு அவலங்களையும் தோலுரித்து காட்டும் நிகழ்ச்சியாக இருக்கிறது நீயா நானா. இந்த நிகழ்ச்சி மிக பிரபலமாக இருக்க காரணமாக இருப்பவர் கோட்பாட்ட கோபிநாத் தான். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதை தொடர்ந்து இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நிறுத்தம் செய்யப்பட இருப்பதாகவும் இதிலிருந்து கோபிநாத் விலக முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஜியோவுடன் கைகோர்த்து ஜியோ ஹாட்ஸ்டாராக மாறிவிட்டது. இந்த நிலையில் ஜியோவுடன் கலர்ஸ் தொலைக்காட்சியும் கைகோர்த்திருக்கிறது. ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி கலர்ஸில் மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்பொழுது விஜய் டிவியை இந்த நிறுவனம் நல்ல விலைக்கு வாங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விஜய் டிவியின் லோகோ உள்பட பல விஷயங்கள் இனி மாற்றம் பெறும் என்றும் புத்தம் புதிய பொலிவுடன் சில நிகழ்ச்சிகள் புதிதாக களமிறக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.